இந்த பதிவில் நம்ம ஒரு நேச்சுரலான ஹேர் டை பார்க்க போறோங்க. இந்த நேச்சுரலான ஹேர் டையை நேச்சுரலான பொருட்களை மட்டுமே வச்சு செய்திருக்கோம். இந்த நேச்சுரலான ஹேர் டையை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாற ஆரம்பிச்சிடும். இந்த நேச்சுரலான ஹேர் டையை 2 மாசம் பயன்படுத்தினாலே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருங்க. நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிக்கும். இந்த ஹேர் டைல சேர்த்திருக்க பொருட்கள் எல்லாமே நேச்சுரல் அப்படிங்கிறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. நேச்சுரல் ஹேர் டையை 15 வயசுல இருந்து 60-70 வயசுல வெள்ளைமுடி இருக்கிறவங்க கூட பயன்படுத்தலாம். இந்த ஹேர் டைனால எந்த விதமான பிரச்சனையும் வராது. 100% ரிசல்ட் கிடைக்கும். வாங்க இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். நேச்சுரலான ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஹேர் டையை நம்ம டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணி இப்போ செய்ய போகிறோம். டிகாஷனை நீங்கள் எந்த ஒரு பாத்திரத்தில் வேணாலுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பட் இரும்பு கடாயில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு கருமையான டிகாஷன் கிடைக்கும். பட் இல்லாதவங்க நீங்கள் வேற எந்த பாத்திரத்தை வேணாலும் டிகாஷனை ஹேர் டை டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். பட் ஹேர் டையை கண்டிப்பாக இரும்பு கடாயில் தான் செய்யணும். அப்போ தான் நம்மளுக்கு 100% இந்த ஹேர் டைனால ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செம்பருத்தி பூ இந்த அளவுக்கு எனக்கு இருக்கு. எல்லாமே கொஞ்சம் பழசாயிடுச்சு, பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்துட்டு பின்னாடி காம்பு இருக்கும் இல்லையா கிரீன் கலர்ல, அதை எடுத்துட்டு நீங்க இதை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 எத்தனை இருக்கு, ஒரு 10 கிட்ட இருக்கு. அடுத்து இந்த சங்குப்பூவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் டை ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இதை இது பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ்வை நம்ம ஆன் பண்ணவே இல்லை, இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இது கிராஜுவலா நல்லா கொதிச்சு இந்த எசன்ஸ் எல்லாமே, இந்த பூல இருக்கிற எசன்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில இறங்கணுங்க. அப்பதான் நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நம்மளுக்கு 100% இந்த ஹேர் டைனால ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதுல இன்னும் ஒரு 2 பொருள் சேர்க்க போறோம். ஒரு பெரிய அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் சரி, நம்மளுடைய நரைமுடிகள் நல்லா கருமையா மாறுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து செம்பருத்தி பூவோட இலைங்க. இந்த செம்பருத்தி இலையும் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே சமயத்துல நம்மளுடைய முடியை நல்லா ஷைனிங்கா நல்லா டார்க்கா ஆக்குறதுக்கு இந்த செம்பருத்தி பூ ரொம்ப ரொம்ப செம்பருத்தி பூவோட இலை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதையும் நல்லா கொதிக்க வச்சு நம்ம ஊத்துன தண்ணி பாதி அளவுக்கு கீழே சுண்டணுங்க. அந்த அளவுக்கு நல்லா சுண்ட வச்சுக்கணும். நல்லா சுண்டட்டும். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இல்லையா, டிகாஷன் நல்லா கொதிக்குது. கலர் பார்த்தீங்களா, நம்ம கருவேப்பிலை அந்த பச்சை இலையும் போட்டதுனால நல்லா கரும் பச்சை கலர்ல நம்மளுக்கு கிடைக்குது. பார்த்தீங்களா, இந்த இன்னும் தண்ணி நல்லா சுண்டணும், சுண்டி வரட்டும். பாருங்க, நம்ம ஊத்துற தண்ணி பாருங்க நல்லா சுண்டி வந்துருச்சு. நல்லா கரும் பச்சையா கிடைச்சிருக்கு பாருங்க. இது லைட்டா ப்ளூ கலரா ஏன் வருது அப்படின்னா, நம்ம இதுல சங்குப்பூ சேர்த்தோம் இல்லையா, அதோட கலரும் கிரீன் கலர், பிளாக் கலர் எல்லாம் சேர்ந்து இந்த கலர்ல நம்மளுக்கு ஹேர் டை டிகாஷன் கிடைச்சிருக்கு. இப்ப நல்லா சுண்டிருச்சு. இப்ப நம்ம வடிகட்டிக்கலாம். நல்லாவே சுண்டி டிகாஷன் நல்லா திக்கா கிடைச்சிருக்கு பாருங்க. பாருங்க, கலர் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நல்லா கரும் பச்சை கலந்த மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா, இப்போ இந்த ஹேர் டை டிகாஷனை வச்சு நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். இரும்பு கடாயில செய்யும் போது இந்த ஹேர் டைக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். நம்மளுக்கு முடியல் நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். 2 மாசத்துல உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இதுல நான் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் 2-3 டீஸ்பூன் அளவு கூட நீங்க சேர்த்துக்கலாம். நான் மருதாணி பொடி சேர்த்துக்கிறேன். மருதாணி பொடியை நம்ம சேர்க்கும் போது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாம் அப்படியே ப்ரௌனிஷா மாறும்.
இல்லையா? பட் நம்ம இதுல இன்னும் நிறைய பொருட்கள் சேர்க்கிறோம். அதனால இந்த மருதாணியும் அந்த பொருட்களும் சேர்ந்து நம்மளுடைய நரமுடிகளை வந்து அப்படியே கருமையா மாத்திடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிரந்தரமாவே கருப்பா மாற ஆரம்பிச்சிடும். நம்ம எந்த ஒரு ஹேர் டேயையும் யூஸ் பண்றதை பொறுத்து தாங்க இருக்கு. இந்த ஹேர் டேயை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த ஹேர் டேயை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், என்ன ப்ரொசீஜர்ல இந்த ஹேர் டே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்ப மருதாணி சேர்த்தாச்சு. அடுத்து வந்து ஒரு முக்கியமான பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி பொடி. கரிசலாங்கண்ணி பொடி வந்து 1 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்த பொடி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து திரிபுலா சூரணங்க. திரிபுலா சூரணத்துல என்னென்ன பொருட்கள் இருக்குன்னா நெல்லிக்காய், தாண்டிக்காய், அடுத்து கடுக்காய், இந்த 3ஐயுமே நல்லா காய வச்சு நான் வீட்டிலேயே அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பொருளோட நம்ம முக்கியமான பொருள் சேர்க்க போறோங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா மருதாணியோட நம்ம அவுரி இலை சேர்ப்போம் இல்லையா? அவுரி இலை சேர்க்கறதுனால சில பேர் வந்து இச்சிங் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்றாங்க, ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. பட் நம்ம இந்த மாதிரி சூடா நம்ம எந்த ஒரு ஹேர் டேயும் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சளியெல்லாம் பிடிக்காது. அப்படியும் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு இருக்கவங்க இந்த மாதிரி அன்னபேதின்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில விற்குங்க. இந்த அன்னபேதி வந்து சுத்திகரிக்கப்பட்ட அன்னபேதி. இந்த மாதிரி கலர்ல இருக்கும். சுத்திகரிக்கப்படாதது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து சுத்திகரிக்கணும் எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டு. பட் நீங்க வாங்குறது கரெக்டா சுத்திகரிக்கலன்னா பிரச்சனை ஆயிடும். அதனால நீங்க இந்த மாதிரி கேட்டு கடையிலேயே வந்து சுத்திகரிச்சதான்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அன்னபேதி வந்து நிறைய சேர்த்துட வேண்டாம், கொஞ்சமா சேர்த்துக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளை முடிகளை வந்து நல்லா கருகருன்னு மாத்தி கொடுக்குங்க. சூப்பரான ஒரு நேச்சுரலான ஒரு ஹேர் டேக்கான இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் கட்டிலாம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிங்க. மருதாணியை வந்து நான் திறந்து வச்சதுனால பொடி வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆயிடுச்சு. வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு வரல. ஸோ அதையும் நான் வந்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டாலும் நம்ம நல்லா வந்து கலக்கி விட்டோம் அப்படின்னா நல்லா நைஸாக ஆகிடும். இப்போ பாருங்க, இப்போ நம்ம டிகாஷன் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அதை வந்து நீங்கள் சூடாகவே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சூடாக ஊற்றி செய்யும்போது நம்மளுக்கு சளி பிடிக்கிற பிரச்சனை வராது. ஓகேவா? இப்போ பாருங்க, நல்லா ஊற்றியாச்சு. இந்த ஹேர் டேயை வந்து நம்ம உடனே அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெதுவெதுன்னு வந்ததுக்கப்புறம், சூடாக அப்ளை பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் வெதுவெதுன்னு வந்த உடனே நம்ம வந்து நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. அப்போதான் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். நம்மளுடைய ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும். மருதாணி, கரிசலாங்கண்ணி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா திரிபுலா சூரணம் எல்லாமே நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருட்கள். அதனால இதை வந்து நம்ம ஸ்கேல்ப்ல படுற மாதிரி நல்லா வந்து ஹேர் டேயை அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா மருதாணி எல்லாம் கலக்கி விட்டுட்டேன் பொடியை. நல்லா நைஸா நம்மளுக்கு வந்து ஹேர் டே கிடைச்சிருச்சு. எவ்வளவு கருகருன்னு கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? நல்லா சூடா இருக்கு, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆவி பறக்குது. நம்ம சூடான அந்த ஹேர் டே டிகாஷனை வச்சுதான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பண்ணும்போது சளி பிடிக்காது. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணலாம். அது மாதிரி 15 வயசுல இருந்து 70, 80 என்னங்க 90 வயசுக்காரங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான சளி தொந்தரவுலாம் இருக்காது. இப்போ ஏன் நான் 15 வயசுன்னு சொல்றேன்னா, இப்போ இளம் வயசுலயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இளநரை இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். ஓகே, இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துல நம்ம மாத்திக்கலாம். கொஞ்சம் தண்ணியா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க கரிசலாங்கண்ணி பொடி சேர்த்துக்கோங்க. வேற எதையும் சேர்க்க வேண்டாம். கரிசலாங்கண்ணி பொடி சேர்த்துக்கோங்க. கரிசலாங்கண்ணி பொடி வந்து 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்மளுக்கு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டே கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த ஹேர் டேயை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த ஹேர் டே அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஹேரை நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிருங்க, இல்லை சிகக்காய் போட்டு வாஷ் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரஷ்லையோ இல்லை கையிலேயே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு அதை அப்படியே வந்து ஒரு 1 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. பண்ணீங்கன்னா சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை நம்மளுக்கு கிடைச்சிருங்க. முடி நல்லா கருகருன்னு மாறி 2 மாசத்துல உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் தெரியும். ஆனா இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து வாரத்துக்கு
2 வாட்டி இந்த ஹேர் டேயை யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு வரும்போது தான் உங்களுக்கு 2 மாசத்துல ரிசல்ட் தெரியும், பாத்துக்கோங்க. அடுத்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்கு அப்படின்றத, ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. இந்த ஹேர் டேயை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கணும், அது மறந்துடாதீங்க. ஓகேவா? ஏன்னா எண்ணெயில் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹேர் டே வந்து ஒட்டாது. இது பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.